புதியதாக ஆட்சி பொறுப்புக்கு அரசுகள் பதவியேற்கும் பொழுது தங்களுக்கு இணக்கமான மற்றும் திறமையான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து பணி அனுமத்துவது இயல்பான ஒன்று என்றாலும் தற்போது தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு மேற்கொண்டு வரும் IAS அதிகாரிகள் இடமாற்றத்தில் அரசியல் வட்டாரத்திலும் நிர்வாக தளத்திலும் பெரும் விவாதத்தை மட்டுமல்லாமல் பெரும் பேசும் பொருளாகவும் எழுந்துள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் இரு திராவிட கட்சிகளின் ஆட்சிகளில் மிக முக்கிய பொறுப்புகளில் செல்வாக்குடன் வலம் வந்த பல மூத்த IAS அதிகாரிகள் தற்போது பணியிடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதோடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் இலாக்காக்கள் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் அற்ற நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போதைய புதிய உத்தரவுகள் மூலம் முக்கியத்துவம் இல்லாத பல பதவிகளுக்கு சில முக்கியமான கடந்த கால ஆட்சியாளர்கள் மத்தியில் பெரிய அளவில் வலம் வந்த சில அதிகாரிகள் தற்போது நிர்வாக ரீதியாகவே அதிரடியாக இடமாற்றம் செய்திருப்பது மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது தலைமையிலான அரசுக்கு நல்லாட்சியை நிரூபிக்கும் வண்ணமாக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்தவிதமான கலங்கமும் ஏற்படாத வண்ணம் பல்வேறு திறம்பட பணிகளை மேற்கொள்ளும் வகையிலும் குறிப்பாக ஆட்சி நிர்வாகத்தில் எந்த வகையிலும் தனது நிலைப்பாட்டில் உறுதித்தன்மையை இழக்காத வண்ணமும் அதே நேரத்தில் தனது ஆட்சிக்கு களங்கத்தையும் மெத்தனத்தையும் கற்பிக்கும் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக அந்த துறையிலிருந்து நீக்கப்படுவதற்கான வேகப் பணிகளையும் தற்போது எடுத்து வருகிறார். அனுபவம் இல்லாதவர்கள் என்ற நிலை இருந்தாலும் அவர்கள் துறைக்குள் வந்து தங்கள் அனுபவத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அனுபவம் மிகுந்தவர்கள் என்ற பெயரில் ஆளுமைக்குரிய செயல்களை செய்யாமல் அதிகார பவரை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டம் ஆடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்பதான நிலைப்பாட்டில் தற்போது தமிழக முதலமைச்சர் எடுத்து வரும் வேகமான பணிகள் தலைமைச் செயலக வட்டாரத்தில் IAS அதிகாரிகள் மட்டில் தற்போது தலை சுற்ற துவங்கி இருக்கிறது. சமீபத்தில் பல்வேறு IAS அதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்பட்ட நிலையில் கடைசியாக வெளியிடப்பட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்ற பட்டியலில் பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த பணியிட மாற்ற பட்டியலில் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்திருப்பவர்களில் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுபவர்கள் IAS அதிகாரியான சுப்ரியா சாகு மற்றும் IAS அதிகாரியான ராதாகிருஷ்ணன் ஆகிய இருவரும் ஆவார். சுற்றுச்சூழல் துறையை செயலராக இருந்த சுப்ரியா சாகு தற்போது தொழில் முனைவோர் மேம்பாட்டு ஆணையராகவும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக தமிழக அரசியல் களங்களில் ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய நெருக்கத்தையும் அதிகார மையங்களாகவும் திகழ்ந்து வந்த இந்த இரண்டு அதிகாரிகளும் தற்போது தாவேகா அரசின் கீழ் ஓரங்கட்டப்பட்டு பெரிய அளவில் அதிகாரங்கள் இல்லாத துறைக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருப்பது அரசு அதிகாரிகள் மத்தியில் தாவேகா அரசு காட்டும் தீவிரத்தை வெளிப்படுத்தி வருகிறது. இத்தகைய அதிரடி மாற்றங்களுக்கு பின்னணியில் பல்வேறு தகவல்கள் அரசின் கைகளில் கிட்டியிருக்கிறது. அந்த வகையில் தலைமைச் செயலருக்கு கிடைத்த பல தகவல்களின் அடிப்படையிலும் சில IAS அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்த விவரங்களும் முதல்வரின் டேபிளுக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பிரபல யூடியூபர் ஒருவர் கொடுத்த பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் என்பதான செய்திகள் ஒருபுறம் சமூக வலைதளங்களிலும் இன்றும் பேசப்பட்டு வரும் நிலையில் நிர்வாக குறைபாடுகள் மிக முக்கியத்துவம் இருந்ததாக காணப்படுவதால் சில தகவல்கள் கசிந்து வருகின்றன. குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலகம் மற்றும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் செல்வாக்குடன் இருந்த சுப்ரியா சாகு போன்ற அதிகாரிகள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்து வருகின்றன. அதேபோல மின்சாரத்துறையில் அரசு தயாரித்த வெள்ளை அறிக்கையின் போது போதிய பங்களிப்பை வழங்காத நிலையிலும் நிலக்கரி கொள்முதல் முறைகேடுகளை வெளிக்கொணர்வதில் மெத்தனத்தை கையாண்ட அதிகாரிகள் என்ற பட்டியலும் குறிப்பாக மின்வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டிஸ்கள் திருடு போன விவகாரத்தில் எழுந்த சந்தேகங்கள் என்பதான பல விவகாரங்களிலும் அதிகாரப்பூர்வமற்ற காரணங்களாலும் ராதாகிருஷ்ணன் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ராதாகிருஷ்ணன் கடந்த திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலத்திலும் குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் கலைஞர் கருணாநிதியின் காலத்திலும் மிக செல்வாக்கு இருந்த அதிகாரியாக வலம் வந்தவர். பல்வேறு திறம்பட பணிகளை செய்து நல்ல அதிகாரிகளுக்கான விருதுகளையும் பெற்றவர் இந்த அதிகாரி ராதாகிருஷ்ணன் என்ற போதிலும் கூட தற்போது இந்த அரசு ராதாகிருஷ்ணன் போன்ற அதிகாரிகளை தற்போது பெரிய அளவில் செல்வாக்காற்ற ஒரு துறைகளில் தற்போது இடமாற்றம் செய்திருப்பது விவாத பொருளாகவும் எழுந்திருக்கிறது. அதேவேளையில் அமைச்சர் வெங்கட்ராமனின் துறையின் கீழ் பணியாற்றி அமைச்சருக்கே தெரியாமல் டெண்டர் விட்ட விவகாரத்தில் குற்றச்சாட்டுக்கு உள்ளான மூத்த IAS அதிகாரிகளில் ஒருவரான உமாநாத் காத்தூர்போர் பட்டியலில் இருந்து தற்போது தொழில்துறை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி IAS அதிகாரிகள் பலர் சிறப்பான முறையில் பணியாற்றியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குட்வில் புத்தகத்தில் நல்ல பெயர் இல்லை என்று சொன்னால் அவர்களை எந்த நேரத்திலும் இலாக்காக்களை மாற்றி சம்பந்தமே இல்லாத பொறுப்பற்ற இலாக்காக்களில் அவர்களுக்கு ஒதுக்கவும் எந்த நேரத்திலும் தயாராகி வருகிறது இந்த தாவேகா அரசு. அதே நிலையில் திறம்பட பணியாற்றக்கூடிய நேர்மையான அரசோடு ஒற்றுப்போகிற அது மட்டுமல்லாமல் அரசின் நியாயமான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்கிற சிறப்பாக பணியாற்றுகிற எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவர் அனுபவம் குறைந்தவராக இருந்தாலும் ஆற்றல் மிக்கவராக பணியாற்றினால் நிச்சயம் அவர்களுக்கான உயர்
உயர் பதவிகளையும் உயர் இலாக்காக்களையும் கொடுத்து அழகு பார்க்கும் அரியணையாக தற்போது தலைமைச் செயலகத்தில் அரங்கேறி வரும் அடுத்தடுத்த பணிமாற்ற பட்டியல்களால் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் IAS அதிகாரிகள். தங்களுக்கு உண்மையாக உழைக்கும் புதிய அதிகாரிகளை அடையாளம் காண்பதில் தாவேக அரசு தீவிரமாக இருப்பதை சமீபத்தில் வெளியிடப்பட்ட 19 IAS அதிகாரிகள் இடமாற்ற பட்டியலில் பல்வேறு படிப்பினைகளை தந்திருக்கிறது. இன்னும் இதுபோன்ற பட்டியல்கள் தொடரும் எனும் தலைமைச் செயலக வட்டாரத்தின் செய்திகள் தொடர்வதால் தற்போது தமிழக முதலமைச்சர் சாட்டையை கையில் எடுத்து தனது வேட்டையை துவங்கியிருக்கிறார் என்றும் பேசப்பட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் ஊழலற்ற நல்லாட்சியை அமைப்பதற்கு எடுக்கும் முயற்சிகளுக்கு ஒத்துழைக்கும் அதிகாரிகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கவும், அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் அதே நேரத்தில் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் வேகம் காட்டாத சுணக்கம் காட்டும் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்த அதிரடி நகர்வுகளுக்கு தள்ளப்படும் பட்டியல்கள் தயாராகி வருவதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.